ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனீஸ்வரன் தான், அவர் கூடவே ராசி அதிபதி செவ்வாய் போய் உட்கார்றார். 5ல் பார்த்தீங்க அப்படின்னா ராகு, புதன், சுக்கிரன். இதில் புதன் நீச்சபங்கம், சுக்கிரன் உச்சபங்கம். 6ல் சூரியன் போய் மறையிறாரு, அங்கே குரு இருக்காரு. அதே மாதிரி 8ல் சந்திரன் இருக்க இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்கின்றது. இதில் கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ல் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்குமா அப்படின்னா, குரு பயிற்சிக்கு அப்புறம் இது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஆண்டு. வைகாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு மிக சிறந்த ஆண்டு தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனானவர் உங்களுக்கு 10க்கு அதிபதி, அதாவது புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு அதிபதி அவர் தான். அவர் என்ன செய்கிறார்னா 6ல் போய் மறையிறார். மறையக்கூடியவர் குருவோடு சேர்ந்து மறைகிறதுனால, உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் அங்கே மறைகிறதுனால, இந்த வருடத்தில் அந்த வைகாசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கதாங்க செய்யும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியாகும். ஆனால் குருவானவர் உங்களுக்கு பயிற்சி ஆகிடுறாரு, சித்திரை மாதமே பயிற்சி ஆகிடுறாரு, நல்ல நிலைக்கு வராரு, 7ல் உட்கார்றாரு, உங்களையவே பார்க்குறாரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சூரியனானவர் வைகாசி மாதத்தில் உட்காரும் பொழுது கூட உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க இயலாது. ஏன்னா அது அவருக்கு பகை வீடு, குருவுக்கே அது பகை வீடு தான். ஸோ உட்கார்ந்த இடத்த அவருக்கு எடுத்தால் கூட பார்க்குற இடத்த உங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதுனாலையும், இந்த குருவானவர் அந்த வீட்டிலேருந்து மாறி போயிட்டாரு அப்படின்னாலே, உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி இல்லையா, அவர் போய் மாறி போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகும். ஏன்னா சனீஸ்வரன் என்ன செய்கிறார், குருவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ அது உங்களுக்கு நன்மையை செய்யுமா? செய்யாது. ஏன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு பகைக்கிறார். ஸோ அவர் நன்மையை செய்ய மாட்டார். அதில் பாருங்கள், ராசி அதிபதி அவர் கூடவே போய் உட்காரும் பொழுது நம்ம வருட ஆரம்பத்தில் நிறைய நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குரு பயிற்சியாகி வைகாசி மாதமும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே அந்த கிராஜுவலாக ஒரு டெவலப்மெண்ட், உங்களுடைய கேரியர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகின்ற ஒரு பலன். 9ஆம் அதிபதி 8ல் போய் மறையிறார். பரவாயில்ல, மறையட்டும். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு அவர் உட்கார்ந்தார் அப்படின்னாலே அது நீச்சத்தன்மையில் தான் உட்காருவார். அதனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. இருந்தாலும் 11 கேது உங்களுக்கு கொஞ்சம் வயிற்று பிரச்சனைகளை கொடுப்பார். அதே மாதிரி மூத்த சகோதரத்துக்கும் பிரச்சனைகளை கொடுப்பார். இது கொஞ்சம் இந்த நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்குமே இருக்கும். கூடவே இந்த இதுவும் சேருது, இந்த வருஷத்தினுடைய பலனும் சேருது. அதனால் யார் கூட பேசினாலுமே சண்டையாகும். ஸோ நம்ம யாரோடையும் பேசாமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லது. இந்த வருஷம் பொதுவாக எந்த மக்களும் யாரை பற்றியும் பேசாமையும் யாரோடையும் தேவையில்லாமல் பேசாமையும் இருந்துட்டாலே இந்த குரோதி வருஷத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட முடியும். இந்த நிலையை கடைப்பிடிக்கிறதுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்க் இந்த இடத்துல. அதனால் நீங்கள் கொஞ்சம் நோ கமெண்ட்ஸ் ஏரியாலே இருங்க. அதே மாதிரி யாரோடையும் தேவையில்லாத வம்பு வழக்கங்களுக்கு போகாதீங்க. வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளோட ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்றதுனாலையும் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இது ரொம்ப பிரச்சனையான ஒரு நேரம் இது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரும், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் அதிகமாகும். இந்த சைனஸ் அதிகமாச்சு அப்படின்னா தலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ உங்களுடைய இது ஆர்கன்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த இது செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரம் கூட உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட தான் செய்யும். இது பாக பிரிவினை விஷயமாகவும் இருக்கலாம். அதனால் அந்த நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான காலமா? உண்மையிலே சிறப்பான காலம்தாங்க. பணவரவு வந்துடும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். குடும்பத்தில் ஒரு புது நபர் சேர்க்கை வரும். அது மருமகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மருமகனாக இருக்கலாம், இல்லை என்றால் குழந்தையாகவும் இருக்கலாம். ஏன்னா 5க்குரிய குரு தான் என்ன செய்கிறாருன்னா 7ல் போய் உட்கார்றாரு. அதனால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே நல்லது தான் செய்யும். இருந்தாலும்
திருமண ஸ்தானத்துல போய் குரு உட்கார்றதுனால, சந்திரனுக்கு 7ல குரு போய் உட்காரும் பொழுது அந்த கஜகேசரி யோகத்தை கொடுத்தாலும் திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஐயோ நம்ம பார்த்தோமே, ஏன் நம்மளுக்கு இன்னும் திருமணம் முடியல அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. வரக்கூடிய லைஃப் பார்ட்னரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ஃபினான்ஷியலும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட போகிறீங்க, பர்சனல் லைஃப்லேயும் ஸ்ட்ரென்தன் ஆக போகிறீங்க. இது நல்ல வருஷம் உங்களுக்கு. வருஷம் ஆரம்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில தான் எல்லா கிரகங்களும் உட்கார்றாங்க. அதனால நன்மை நடக்கும். சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீர்றதுக்கு நீங்கள் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும், சனீஸ்வர காயத்ரி சொல்லணும், சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும். இந்த குரோதி வருடத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி வர முடியும். இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறோம், உங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படின்றது ஒரு நல்ல நிலைப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பகைகள் ஏற்படும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஸோ கவனமாக இருங்க. இந்த வருஷத்தை சுலபமாக கடந்து போங்க. இந்த வருடத்தில் பலன்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அமைகிறதுக்கு சுயம்பு முருகனை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குளஞ்சியப்பரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலே அந்த வழிபாடுகள், அதாவது உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈஸியாக நிறைவேறும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளவு தானங்கள், அன்னதானம் செய்யலாம், இல்லைன்னா வித்யாதானம் செய்யலாம், நீங்கள் எல்லாமே செய்யணும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு நீங்கள் 8வது இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அங்கே ராகு கேதுக்கள் உச்சமாகறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தானங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். என்ன தானங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் வளத்தோடு இருங்க. இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.